வணக்கம் மக்களே. திமுகவுக்கு டஃப் கொடுக்கும் அதிமுக. எங்கள் பலத்தையும் இனி பாருங்க. என்டிஏ கூட்டணியில் மேலும் ஒரு கட்சி ஐக்கியம். இபிஎஸ்ஸின் அதிரடி மூவ்ன்ற இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகளை அதிமுக தீவிரப்படுத்தி வருகிற இந்த நிலையில் இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி அந்த கட்சியோட அதிகாரப்பூர்வமாக கைகோர்த்திருக்கு. சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கு. இந்த இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சியோட மாநில தலைவர் வெட்டவளம் கே மணிகண்டன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு தன்னோட முழு ஆதரவையும் தெரிவிப்பதாக உறுதியளிச்சிருக்காங்க. இந்த சந்திப்பின் போது தான் விவசாயிகளோட நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனு ஒன்றையும் அந்த கட்சியினர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஓட்டும் முக்கியன்ற இலக்கோடு செயல்பட்டு வரும் அதிமுக விவசாய சமூகத்தின் வாக்குகளை உறுதி செய்கிற நோக்கில் இத்தகைய சிறிய மற்றும் சமூக அமைப்பில் தன் பக்கம் ஈர்த்து வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே பல கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி வர இந்த நிலையில் இந்திய உழைப்பாளர் உழைப்பாளர் கட்சியின் வருகை அதிமுக அணிக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற கூடுதல் பலத்தை கொடுக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பன்னீர்செல்வத்தோட ஆதரவு திமுகவுக்கு தேர்தலின் போது எந்த அளவுக்கு பயன் தரும் என்பதை பற்றி கட்சி தலைமை தீவிரமாக ஆலோசித்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்குளத்தோர் சமுதாய ஓட்டுகள்லாம் பன்னீர்செல்வத்தோட வழியாக தான் திமுகவுக்கு வருமா என்பது முக்கியமான கேள்வியாக இருக்குதுன்னே சொல்லலாம். இவை பெரும்பாலும் எம்ஜிஆர், ஜெயலலிதா மீது இருக்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையான ஓட்டுகள் இருக்காங்க என்பதனால இவை எளிதாக திமுகவுக்கு மாறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. சமீபத்தில் பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் திமுகவில் இணைஞ்சது டெல்டா மாவட்டங்களில் ஓரளவு கவனத்தை ஈர்த்திருக்கு. ஆனால் திமுக சார்பில் நடத்தப்பட்ட உட்கட்சி சர்வேக்களில் அதிமுக ஆதரவு ஓட்டுகள் திமுகவுக்கு பெரிய அளவில் வர வாய்ப்பில்லை என்பதே தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிகபட்சமாக சில சதவீத ஓட்டுகள் மட்டுமே நகரும் என்ற எந்த மதிப்போடும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பன்னீர்செல்வத்தை திமுக கூட்டணியில் சேர்ப்பது தேர்தல் ரீதியாக லாபமா இல்லை தேவையற்ற சுமையா என்ற குழப்பத்தில் திமுக தலைமையும் தடுமாறி வந்துகிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். தென் மாவட்டங்களில் தற்போது அவருக்கு எவ்வளவு உண்மையான ஆதரவு இருக்குது என்பதை பற்றி தெரிஞ்சுக்க தரைமட்ட தகவல்களை தீவிரமாக சேகரித்து வந்துக்கிட்டு இருக்குது திமுக. இந்த அடிப்படையில் தான் பன்னீர்செல்வம் தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மக்களே, நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.